நம்ம அரசியல் சட்டத்தில் மும்மொழி கொள்கை இருக்கா அப்படிங்கிறது அன்பில் எஜுகேஷன் மினிஸ்டர் அவருக்கே ஒன்றும் தெரியல. அரசியல் சட்டத்தில் மும்மொழி கொள்கையை அம்பேத்கர் வைத்தாரான்னு கேட்குறாரு. பாவம், ஒன்றும் தெரியல. என்ன இதுன்னா பழைய கதை, பழைய சரித்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அதாவது 65 இந்த கூட்டம் எல்லா பேரும் பண்ணான் இந்திய எதிர்ப்பு. 67 ஆட்சிக்கு வந்தோன்னே வாய மூடிட்டான். ஏன்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, ஆட்சிக்கு வந்தாச்சு, இனி இந்திய பற்றியே பேசாதன்னா. அப்போ 68 காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இங்கே இந்தியாவுக்கு என்ன பாடம் படிக்கணும், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்வி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் என்ன போட்டாங்க தெரியுமா? இந்தியாவில் மும்மொழி சொல்லிட்டான். ஹிந்தி அவங்க தாய்மொழி இங்கிலீஷ் போட்டான். இதை கோத்தாரி கமிஷன் ஒன்று வச்சு அவங்க பரிந்துரையின் பேரில் 1968 அண்ணா இந்த இதை மும்மொழி திட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க. அண்ணாதுரை அப்போ தான் முதலமைச்சராக இருந்தார், கருணாநிதி இருந்தார், ஒரு ஆளும் வாயவே திறக்கலை. அப்போ அமைதியாக இருந்துட்டாங்க. அன்றைக்கி குரல் கொடுத்துருக்க வேண்டியதான உண்மையானது இருந்தால். ஆக இந்தியாவில் மும்மொழி திட்டம்ங்கிறது தான் கொண்டு வந்தாங்க 68. அதுக்கப்புறம் இந்த கூட்டம் வந்துக்கிட்டு இந்தியாவே விட்டுட்டான்.